ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மீனா ஒரு பேட்டியில நடிகை சௌந்தர்யா பத்தி ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யா கூட நானும் அந்த ஹெலிகாப்டர்ல போயிருக்க வேண்டியது. அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா, நான் ஒரு சில விஷயங்கள் காரணத்த சொல்லி நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களும் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நடிகை மீனா ஒரு நிகழ்ச்சியில நடிகை சௌந்தர்யா பத்தி சொல்றாங்க. அது என்ன ஷோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜெகபதி பாபுவின் டாக் ஷோ. அது எங்க உள்ள ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தெலுங்கு ஷோ. அந்த ஷோல தான் நடிகை மீனா பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல நடிகை மீனாவும், சௌந்தர்யாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்த காட்டுறாங்க. காட்டிக்கிட்டு, "இத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனாட்ட கேட்குறாங்க. அதுக்கு நடிகை மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இத பார்க்கும்போது அ அதாவது அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் டைம்ல என்ன நடிகை சௌந்தர்யா கூப்ட்டாங்க. "வா மீனா நம்ம போலாம்" அப்படிங்கிற மாதிரி என்ன கூப்ட்டாங்க. பட் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். என்ன சொல்லி தப்பிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஷூட்டிங் இருக்குது. நான் வரல. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அரசியல் பிரச்சாரம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுல நான் தலையிடணும் அப்படி நினைக்கல. அதனால தான் ஒரு சில காரணங்கள சொல்லி நான் தப்பிச்சேன். பட் ஆனா அவங்க போன ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுவும் கிட்டத்தட்ட அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீம் நகருக்கு பெங்களூர் அருகே அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்தியும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி நடிகை மீனாவுக்கும், சௌந்தர்யாவுக்கும் எப்படிதான் பழக்கம் ஏற்பட்டுச்சு? அவங்க எப்படி ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க? அப்படி நம்ம பார்ப்போம் கொஞ்சம். அதாவது சௌந்தர்யா 1990 காலகட்டத்தில தமிழ், தெலுங்கு, கன்னடம் திரைப்படங்கள்ல ஒரு பிரபலமான நடிகை. சரியா? அப்படி ஒரு நடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக கூட இணைந்து 2004ல அரசியலுக்கு தேர்தல்ல நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. சரியா? அந்த தேர்தல் அதுக்காக தான் கிளம்பி போறாங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு பிளேஸ்க்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பிளேஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீம் நகர் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. போற இடத்துல பெங்களூர் அருகே ஒரு பகுதியில வச்சு அவங்களுடைய ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயி, அவங்க உடல் கருகி இறக்குறாங்க. அதுலயும் யாரு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யாவும், அவங்களுடைய அண்ணனும் இருந்தாங்க. சரியா? அவங்க 2 பேருமே உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்ப மேரேஜ் கூட ஆயிடுச்சு. சரியா? மீனாவுக்கும், இவங்களுக்கும் பழக்கம் எப்படின்னு பார்க்கும்போது, நடிகை மீனாவும் அந்த டைம்ல ஒரு பிரபலமான நடிகை தான். பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க 2 பேத்துக்குமே ஒரு சரியான போட்டி தான் நடந்துச்சு. அதாவது யார் பெரிய லீடிங், யார் பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போட்டியாவே சினிமா துறையில நடந்துட்டு தான் இருந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லாம, இவங்க 2 பேருமே அந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது 2 பேருமே சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க. நடிச்சதுல ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஆயி ஒரு அக்கா, தங்கச்சி அப்படி ஒரு பாண்டிங் எடுப்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா நெருங்கி பழகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய கஷ்டங்கள் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? அப்படி அவங்க என்ன படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட படம் பார்ப்போம். ஸ்ரீ மஞ்சுநாதா. சரியா? 2001ல நடிச்சது. அது தெலுங்கு படம். தமிழ் டப்லயே இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி விசேஷம் 1993 தெலுங்கு படம். தமிழ் டப்லிங்கும் இருக்கு. சரியா? அடுத்தது ராஜகுமாரி 1994 தமிழ் படம். இப்படி பல படங்கள் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுல தான் அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸாட்டு பேசியிருக்காங்க. சரி, இப்ப நடிகை மீனாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யா பத்தி இந்த ஷோல மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. நெறைய யூடியூப் சேனல் பேட்டிகள்லயும் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்ப சொல்லியிருந்தாங்க, எந்த வருஷம்னு பார்க்கும்போது 2023, 2024 அந்த டைம்ல யூடியூப் சேனல்ல பேட்டி குடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. பட் அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொன்னது மட்டும் இல்லாம, "நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம்." அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் சௌந்தர்யா பத்தி
அப்படின்னு நெறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோலயும் முக்கியமா ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. "ஓ மை காட்! நான் வந்து தப்பிச்சுட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயமும் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்கள பத்தி சொல்லும்போது அவங்க வந்து ஓரளவுக்கு எமோஷன் ஆவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல வந்து பழகியிருக்காங்க நடிகை மீனா. சரி. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல நடிகை மீனா கிட்ட இன்னும் பல விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்து. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரஜினிகாந்த் அவங்களும், யாரு நடிகை மீனாவும் குழந்தை பருவத்தில எடுக்கப்பட்ட, நடிக்கப்பட்ட ஒரு புகைப்படமும், அது மட்டும் இல்லாம நடிகையா நடிக்கப்பட்ட புகைப்படமும் சேர்ந்து காமிச்சிருந்து. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நடிகை மீனா வந்து சொன்னாங்க, தமிழ் திரைப்படத்திலயும் சூப்பர் ஸ்டார் கூட நான் வந்து குழந்தை நட்சத்திரமாவும் நடிச்சிருக்கேன். அவங்களுடைய மகளா நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு நடிகையா நடிச்சிருக்கேன். அதேமாரி தெலுங்கு நட்சத்திரத்திலயும் சூப்பர் ஸ்டார் கூடயும் நான் வந்து ஒரு குழந்தை நடிகையா நடிச்சிருக்கேன். ஒரு நடிகையா கூட நடிச்சிருக்கேன். அவங்க கூட ஜோடியா நடிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னாலயே நம்ப முடியல. ரொம்ப ஷாக் குடுக்குற வகையில இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி தாத்தா அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சது, ஃபீல் எப்படி இருந்துச்சு? அவங்க எந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க? எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள வந்து பகிர்ந்தாங்க. சரியா? அந்த காலகட்டத்தில ரஜினி கூட வந்து அவங்க மீனா வந்து அங்குள் வேடத்தில, அதாவது ரஜினி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட ஜோடியா அவங்களுடைய ஒய்ஃபா கூட மாரி நடிச்சிருந்தாங்க. சரி. அடுத்தது வந்து இந்த பேட்டியில இது மட்டும் தான் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவங்களுடைய லைஃப்ப பத்தி கேட்டிருந்தாங்க. அதாவது நடிகை மீனாவோட திருமண லைஃப் எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதில வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி எமோஷனல் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபன்னாவும் ஜாலியா போச்சு. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர். அது மட்டும் இல்லாம நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தேன். கல்யாணம் பண்ணாலே படம் நடிக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நெனச்சேன். பட் அப்படி கிடையாது. என்னுடைய கணவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டாங்க. படம் நடிக்கிறதா நடி. உன்னுடைய விருப்பம், உன்னோட ட்ரீம். அச்சீவ் பண்றது உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாரி எல்லாமே ஃப்ரீயா விட்டாங்க. பட் திருமண லைஃப்ன்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு பேபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, எனக்கு என் மகள் பொறக்கும்போது, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அவ தான் என் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பவும் நெறைய படங்கள் வாய்ப்பு வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த என்னுடைய முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட். அதாவது 2 வயசு ஆகுது. அந்த டைம்ல வந்து ஒரு படம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்க தான் இந்த படத்துல வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. என் பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலுமே எனக்கு என் பேபிய பார்த்துக்கணும். என் பேபிய விட்டுட்டு போக முடியாது. நான் அவங்கள்ட்ட சொல்றேன். இந்த படம் வந்து நான் நடிக்க மாட்டேன். வேற யாரோ வச்சு நடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவங்க வந்து டைரக்டர் வந்து கெஞ்சுனாங்க. அதாவது இந்த இடத்துல உங்கள வச்சு பார்த்தாச்சு. வேற யாரையுமே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது. நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. நான் ஓகே. நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். வேற வழி இல்லாம சரி வீட்லயும் சொன்னனால யோசிச்சு அப்போ என்ன பண்ணேன் நடிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய லைஃப் இந்த அளவுக்கு போச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கோவிட் காலகட்டத்தில வந்து இறந்துட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, இப்ப என்னுடைய பொண்ணு, என் பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்களும் வந்து அதில பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மீனாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நடிகை. முன்னாடி உள்ள காலகட்டத்தில வந்து நடிகை சௌந்தர்யாவும், நடிகை மீனாவும் வந்து ஒரு ரொம்ப போட்டியாளரா தான் இருந்தாங்க. அதாவது யார் இதுல பெரியவங்க? யார் இதுல பெரியவங்க? அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல ஒரு நடிகை. நல்லா நடிப்பாங்க. ஆக்டிங்க்கு பஞ்சமே கிடையாது. சரி அந்த டைம்ல வந்து சௌந்தர்யா இறப்பாங்கன்னு வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவங்களுடைய இறப்புக்கு இன்னும் வரைக்கும் முடிவு தெரியல. அந்த அளவுக்கு போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலுமே எல்லா திரைத்துறையிலயும் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. இருந்தாலும் நடிகை மீனா அவங்க வந்து முக்கியமா அதுல அதிர்ச்சி ஆனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யா. அத வச்சு தான் அவங்களுடைய லைஃப் போயிட்டே தான் இருந்துச்சு. சரி, ஏன்னா இன்னும் படங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய ஒரு சக நல்ல தோழியா வந்து பழகியிருக்காங்க. ஒரு நல்ல சகோதரியாட்ட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் பழகியிருந்தாங்க. இருந்தாலுமே ஒரு செகண்ட்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தகவல் வரும்போது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். என்னால இன்னும் கூட நம்ப முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் அந்த இந்த ஷோல வந்து சொல்லியிருந்தாங்க. அது நடிகை சௌந்தர்யா இறந்து ஒரு 21 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அ இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளே ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம் தான். இப்ப நடிகை மீனாவும் சொல்லும்போது, இப்பவும் அவங்களுடைய ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய கணவர் இல்லாட்டாலும் ஒரு இழப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்க தான் செய்யும்.
இப்போ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடிகை மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.